ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறகடி கேஸில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து அவசர அவசரமாக மனோஜை பார்க்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோடனே மனோஜ் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே விஜயா என்னங்கிறாங்க, என்னென்னு சொன்னால் தான் வருவியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சொல்லுங்கள், கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், கிளம்பி வா போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவர் சந்தோஷ்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கடையை பார்த்துங்க ப்ரோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஒரு ஜூஸ் கடையில் நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தி ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கு மனோஜ் உடனே இந்த ஜூஸ் குடிக்கிறது தான் என்ன வர சொன்னியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு மனோஜ், நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை கேட்குறேன், மறைக்காமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து ஐயோ என்ன அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாரு. அதுக்கு வந்து உடனே விஜயா கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தை உன்னோட குழந்தை தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து இல்லைம்மா, எல்லோரும் அந்த மாதிரி சொல்லி சொல்லி உனக்கு அந்த மாதிரி தாட் வந்துருச்சு, உன் புள்ளம்மா, நான் என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் நான் கேட்குறேன், நான் பெத்த பையன், நீ என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஒரு வேளை அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, கம்முன்னு அம்மாட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாரு. யோசிக்கிறத பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு. விஜயா வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், ரோகிணி நம்ம வீட்டை விட்டு போய் 6 மாதம் ஆச்சு, அப்புறம் எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா, ஒரு வாரம் நீங்கள் என்னை கடையில் தங்க சொல்லியிருந்தீங்க, நான் சந்தோஷ் ப்ரோவும் தான் இருந்தோம், எலித்தொலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சந்தோஷ் ப்ரோ வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாரு. நான் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து ரோகிணி ஒரு நாள் வந்தா, இந்த மாதிரி சொன்னோன்னே நான் வேணால் உங்களோட ஸ்டே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்டால், சரி ஓகே, நானும் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான்மா இது நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறக்கே வெக்கமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நடந்துருச்சு, நான் இதுக்கு ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணியை கடைசி எப்போ பார்த்தேன், எப்போ பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபஸ்ட்டு செக்கப் பார்த்துட்டு குழந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தாம்மா, ஃபோன் பண்ணா நேற்று கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஒரு மாத்திரை தரேன், அந்த மாத்திரையை வந்து அவளை எப்படியாவது குடிக்க வைக்கணும், இந்த ஜூஸை வாங்கி இதில் கலந்து கொடுத்து அவளை ஃபுல்லாக குடிக்க வச்சிட்டோம்னா அந்த குழந்தை இல்லாமல் போயிடும். இப்போவே இதை பண்ணிட்டோம்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லை இன்னும் 2 மாதம் போயிடுச்சுன்னா வயிறு பெருசாக ஆரம்பிச்சிடும், நமக்கு பிரச்சனையும் பெருசாகிடும். வேறு வழியேல இது தான் பண்ணி ஆகணும், இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, ஓகே இதை பண்ணிட்டோம்னா ரோகிணி வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து கலைஞ்சிரும், பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம அவளுக்கு தாலி கட்டின மேட்ரு தெரியாது, தெரிஞ்சாலும் பிரச்சனையில் பணம் இருக்குது, ஜோசிகார் தான் சொல்லியிருக்காரு, எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது சரியாயிரும், அப்படி இல்லைனாலும் பணம் இருக்குது, எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும், ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இமேஜினேஷனுக்கு போகிறாரு. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, அது பண்ணிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. சரி, இந்த மாத்திரையை மட்டும் கண்டிப்பாக அவளை குடிக்க வச்சிடணும், கொடுத்துட்டு வரக்கூடாது, கொடுத்துட்டு கூடவே இருந்து குடிக்க வச்சிடணும். குடிக்கல, இல்லை என்ன குடிக்க சொல்லிட்டா நீ குடிச்சிட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய பிரச்சனையாயிரும், இதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது, கரெக்டாக பண்ணிடுவியா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவேன், இதை எப்படி கொண்டு போய் அவர்கிட்ட குடிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா எப்படியும் கிறிஷும் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அவங்க அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க, அவன் மட்டும்தான் தனியாக இருக்குன்னு சொன்னால் நேற்று கால் பண்ணி, நான் கொண்டு போய் எப்படியாவது குடிக்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லோரும் என் பேச்சை கேட்டு முத்தெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான், நீ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஒழுக்கமாக இதையாவது செஞ்சு என் பிள்ளை அப்படிங்கிறத காப்பாற்று அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கோவப்படுறாரு. அதுக்கு உடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணு, வேறு எதையும் பண்ணிடாத
அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் சொதப்புனீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். நல்லா யோசித்து பார்த்துக்கோ, தெளிவாக பண்ணு, மாட்டிக்காத, பொறுமையாக அவளை எப்படியாவது என்ன ஆனாலும் சரி குடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணால் கூடவே வந்து குடிக்க இது பண்ணிட்டா, வேணாம்மா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் வந்தாலே கண்டிப்பாக ஏதோ பண்ண வராங்க ஆன்ட்டின்னு கண்டுபிடிச்சிருவா, நீ ஏன் போய் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. கூடவே இருந்து மாத்திரையெல்லாம் கலக்கி கொடுத்துட்டு மனோஜை தாட்டி விடுறாங்க. மனோஜ் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரோகிணியை பார்க்குறக்காக ரோகிணி வீட்டுக்கு போகிறாரு. ரோகிணி வீட்டுக்கு போகும்போது ரோகிணிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே கேட்குறாங்க, என்ன மனோஜ் நீ வந்திருக்க என்னை பார்க்குறக்கு அதிசயமாக இருக்குது, எப்பவும் நான் தான் கடைக்கு வருவேன், இன்றைக்கி நீ வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் வந்து நீ குழந்தைய காமிச்சிட்டு ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு போனதுலேருந்து சரி என்ன இருந்தாலும் என்னோடய குழந்த அப்படிங்கிற ஒரு இது பாசம் தானே, அதுக்காகத்தான் உன்னை பார்க்குறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போகிற வழியில் வந்தியாங்கிறாங்க. இல்லை இதெல்லாம் உனக்கு தான் ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு இந்த ஜூஸை குடின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு ரோகிணி இல்லை இப்போ தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கிறேன். இல்லை நீ ஏதோ ஒன்று குடிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாரு. ரோகிணி வந்து சரி ஓகே கிளாஸ் எடுத்துகிட்டு வர 2 பேரும் குடிக்கலாங்கிறாங்க. இல்லை நான் குடிச்சிட்டு வரும்போது தான் உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன், ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. இல்லை நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாரு. ஏன் குடிச்சே ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கணும்ல, அதுதான் சொன்னேன் அப்படின்னா. ஜூஸ்னால் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும், இது குடிக்கக்கூடாது, இது கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ குடி ரோகிணி எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே சரி ஓகே ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு குடிக்கலான்னு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஏதாவது இது மருந்து மாத்திரை இது கலந்து குழந்தைய கலைக்கிறதுக்காக கொடுத்துட்ருப்பாங்களோ, கண்டிப்பாக அந்த ஆன்ட்டி இது பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது ரோகிணிக்கு. யோசிச்சுட்டே போய் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு சரி இருக்குமா இருக்காதா என்ன அப்படின்னு ஒரு பயங்கர திங்கிங்காக இருக்குது. அப்போ தான் வந்து ஞாபகம் வருது, என்ன இருந்தாலும் ஆன்ட்டி வந்து நம்ப முடியாது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு மெதுவாக வராங்க. மனோஜி குடிக்க வச்சிடலாமா இல்லை கீழே ஊற்றிடலாமா அப்படின்னு எடுக்கும்போது தான் மனோஜ் வந்து இல்லை நீ இங்கே குடின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. ரோகிணிக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை மனோஜ் நீ குடித்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. மனோஜ் இல்லை ஐயோ நான் எப்படி குடிக்கிறது, நான் என்னால் குடிக்க முடியாதுன்னு பதட்டமாகறாரு. ஜூஸ் தானே குடிக்க சொன்னேன், இதுக்கே எப்படி பண்ணுறேன் அப்படிங்கன்னா இல்லை நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், நான் என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. ரோகிணி வந்து சரி எனக்கு வேண்டாம், நீ குடிச்சின்னா குடிக்கிறேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிக்கிறேன், இப்போ எனக்கு வந்து குடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ஐயோ நம்ம போட்ட பிளானில் வேஸ்ட்டாக போயிட மாட்டிருக்கே, அம்மாட்ட என்ன பதில் சொல்கிறது, எப்படியாவது அவளை குடிக்க வச்சே ஆகணும், கம்பல் பண்ணி குடிக்க வச்சா தான் குழந்தை இல்லாமல் போகும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும்னு என்னென்னமோ யோசிக்கிறாரு. ரோகிணி வந்து இது ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.